வணக்கம். புதிய யூனிவர்சல் போர்ட் பாக்ஸை கலட்டிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சென்சரும் கீயும் கொடுத்துருக்கு. இது சென்சருக்குரிய வயர், அது கீக்குரிய வயர், அந்த ரிமோட் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக் இந்தியா, இது யூனிவர்சலான் புதிய மாடல் யூனிவர்சல் போர்ட். இது இந்த போட்டோட மாடல் நம்பர் PR6703 தான் இந்த போட்டோட மாடல் நம்பர். அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்குது, யூல ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இது LVDS, இது IR கீக்குரிய சாக்கெட். இது இன்வெர்டர் இருக்குது, இன்வெர்டர் பைக் லைட்டுக்குரியது. இதில் பார்த்தீங்கன்னா IR கீ, இது பவர் சாக்கெட் 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறது. இதில் செலக்டர் பேனலுக்கு போகிற வோல்டேஜை செலக்ட் பண்ணுறது இருக்குது. எம்பர் மாதிரி கொடுத்துருக்குது. 12 வோல்ட்டில் இருந்து 5 வோல்ட் 3 வோல்ட் பேனலுக்குரிய அவுட்புட் வோல்ட் கொடுக்குறது. இது சவுண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட். இதில் RF இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது, PC இன்புட் ஆடியோ இருக்குது, AV இன்புட் இருக்குது, HDMI இன்புட், VGA இன்புட், மற்ற DC சாக்கெட் இருக்குது 12 வோல்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் 12, கிரவுண்ட் இருக்குது. அதே போல் கிரவுண்ட் அட்ஜஸ்ட் 1 ஆஃப் 12 வோல்ட். இது பைக் லைட் டிரைவருக்குரிய செக்ஷன். இதில் 12 வோல்ட்டும் கிரவுண்டும் வளமையாக வர்ற மாதிரி. இதில் அட்ஜஸ்ட்ன்றது பைக் லைட்டோட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்காண்டி அட்ஜஸ்ட். அதில் ஒன் ஆஃப் பண்ணுறது பைக் லைட்டை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, அதாவது பைக் லைட் டிரைவரை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காண்டி. இதில் 5 வோல்ட் ரெட் க்ரீன் இருக்குது, IR இருக்குது. இது சென்சருக்குரியது. அங்கால கீ கொடுத்துருக்கிறேன், கீக்குரியது. மொத்தமாக 7 கீ கொடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா LVDS பேனலுக்குரிய வோல்டேஜ்கள் சிக்னல்கள் கொடுக்குறது. இது ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா RF, USB இன்புட், ஹெட்ஃபோன் அவுட்புட், PC, AV இன்புட், HDMI, இதில் VGA, அங்கால DC இன்புட். இது பேனலுக்குரிய வோல்டேஜ் கொடுக்குறது. 12 வோல்ட் 5 வோல்ட் 3.3. எங்களுக்கு என்னென்ன வோல்டேஜில் பேனல் தேவையோ அந்த வோல்டேஜுக்கு நாங்கள் எம்பரா கலட்டி அடிக்கிட்டு எம்பரா கலட்டி மாற்றிட்டு பாவிக்கலாம். இந்த போட்டை நாங்கள் 48 டிவிக்கு கொழுவ போகிறோம். டிவி கொழுவி பார்க்கலாம். இதுதான் டிவியோட மாடல் நம்பர். இந்த டிவிக்கு தான் நாங்கள் அந்த யூனிவர்சல் போர்ட் ஏற்ற போகிறோம். என்னோட மாடல் நம்பர் 48 ஃபிலிப்ஸ் டிவி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 24 தொடக்கம் 50 யூனிவர்சல் போர்ட் போடலாம்ன்றது. இதை நாங்கள் 48 டிவிக்கு போட்டு பார்க்கலாம். இதான் அந்த 48 டிவி.
பிலிப்ஸ் டிவி. இந்த டிவிக்கு தான் நாங்கள் அந்த யூனிவர்சல் போர்ட்டை போட போகிறோம். இது எங்களுக்கு மொதல் போர்ட் பழுதாகிடுது. இந்த மொதல் போர்ட்டை கலட்டிட்டு யூனிவர்சல் போர்ட் போட போகிறோம். இது எல்விடிஎஸ் கேபிள். இதான் இந்த யூனிவர்சலுக்குரிய எல்விடிஎஸ் கேபிள். இந்த மொதல் போர்ட்டில் இருக்கிற கேபிள். இது டீகான் போர்ட். இந்த ஏற்கனவே பைக் லைட் செக்ஷன் பழுதாகினதால் இந்த பைக் லைட் டிரைவர் வச்சிருக்கணும். நாங்களும் இந்த பைக் லைட் டிரைவரையே அந்த யூனிவர்சல் போர்ட்டுக்கு பயன்படுத்தலாம். எங்களுக்கு இந்த பவர் போர்டில் இருந்து யூனிவர்சல் போர்ட்டுக்கு 12 வோல்ட் வந்தால் காணும். 12 வோல்ட்டும் கிரவுண்டும் எடுத்தோம்னா சரி. எங்களுக்கு இந்த போர்டில் இருந்து 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் வருது இந்த போர்ட்டுக்கு. ஆனால் இந்த போர்ட்டுக்கு ஒன் பண்ணுறதுக்கு இதில் 11வது பின்னில் PS ஒன்று போட்டிக்கணும். அதாவது பவர் ஒன். இந்த போர்ட்டுக்கு இந்த சொப்பர் மூலம் 5 வோல்ட் வரும். இந்த வோல்ட் தான் இந்த 5 வோல்ட் வந்து இந்த பவர் ஒன் பண்ணால் தான் அங்கே அவுட்புட்டாக எங்களுக்கு 12 வோல்ட் வரும். அதால் நாங்கள் எங்களுக்கு 11வது பின்னையும் நாங்கள் 12வது பின்னையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 11வது பின் பவர் ஒன், மற்றது 12வது பின் 5 வோல்ட். இந்த பின்னை நாங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஷார்ட் பண்ணால இப்போ எங்களுக்கு இந்த போர்ட் 5 வோல்ட் வந்து அந்த பவர் ஒன் இந்த போர்ட்டை இப்போ போர்ட் வேலை செய்யுது. எங்களுக்கு அவுட்புட்டாக 12 வோல்ட் வருது. இந்த பவர் ஒன் என்கின்ற இந்த லைனை கொடுக்காம விட்டால் எங்களுக்கு அவுட்புட்டாக 12 வோல்ட் வராது. அதனால் நாங்கள் இந்த பவர் ஒன்னையும் 5 வோல்ட்டையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு அவுட்புட்டாக 12 வோல்ட் வருது. இந்த 12 வோல்ட்டை எடுத்து நாங்கள் யூனிவர்சலுக்கு கொடுக்க போகிறோம். யூனிவர்சல் போர்ட்டுக்கு 12 கொடுக்க போகிறோம். பைக் லைட் டிரைவருக்குரிய வோல்டேஜ், அதாவது 12 வோல்ட் கிரவுண்ட், ஒன் ஆஃப், அட்ஜஸ்ட், இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த டிரைவருக்கு இதில் இருக்கிற யூனிவர்சல் டிரைவர் ஒன்று இருக்குது. இந்த டிரைவருக்கு லைனாக கொடுக்கலாம். அதில் இந்த யூனிவர்சல் போர்ட் கொழுவுறதுக்கு எல்விடிஎஸ் கேபிள் தேவை. இந்த மதவோட்டான் கேபிளை நாங்கள் பயன்படுத்தலை. இந்த கேபிளை கலட்டிட்டு நாங்கள் வேறு இதுக்கு புது கேபிள்லாம் பயன்படுத்த போகிறோம். இதுதான் எங்களுக்கு புதிய கேபிள். இந்த மார்க் பண்ணியிருக்கிறது தான் ப்ளஸ். அதே போல் இந்த மார்க் பண்ண இடத்துல சிவப்பு ரெட் கலரில் இருக்கும் வயர். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா சாக்கெட்லேயும் சிகப்பு கலர் ப்ளஸ். நாங்கள் அதே போல் இதில் சிகப்புக்கு புது வயர் தான் பாவிக்க போகிறோம். பழசு பாவிக்கலை. டீகான் போர்ட் எங்களுக்கு பேனலில் பவர் வோல்ட்டில் இருந்து 12 வோல்ட் மட்டும் எடுத்தால் போதும். யூனிவர்சல் போர்ட்டுக்கு எல்விடிஎஸ் கேபிள் கொழுவிட்டோம். இது சவுண்டுக்கும் வயர் அடித்தாச்சு. இது ரிமோட் சென்சார் கீ. இதில் ஒரு வயர் பவர் 12 வோல்ட், மற்றது கிரவுண்ட், மற்றது பைக் லைட் ஒன். லைன் அடித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 12 பைக் லைட் ஒன், மற்றது கிரவுண்ட் ஒட்டியாச்சு. இந்த பாக்ஸுக்கு வச்சுட்டு தான் பூட்ட போகிறோம். போட்டுக்கு பவர் ஹோல்டு ஆச்சு. ஸ்வெட்டர் லைட் எரியுது. டிவி ஒன் ஆகிடுது. பேக் லைட் எரியுது. ஸ்க்ரீனை பார்க்கலாம். போர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
மேப்பிங் பிக்சர் வருது. ரிமோட்டில் இன்புட் கீ அமைச்சி 208 போர்ட் நம்பர் அடிக்க சர்வீஸ் மோட் வரும். சர்வீஸ் மோட்டில் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஜெனரல் செட்டிங், ரெண்டாவது பேனல் செட்டிங், மற்றது அட்ஜஸ்ட், பிக்சர் செட்டிங், சிஸ்டம், சவுண்ட். இதில் எங்களுக்கு தேவை பேனல் செட்டிங்கில் போகணும். டிபிட்டன் இருக்கிறத மாற்றணும். கலர் இதை மாற்ற தான் எங்களுக்கு பிக்சருன்ற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்குது. மேப்பிங் பிக்சர் வந்தது அதுக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் இது படம் தலைகள் அணைக்குது. சரி, இது பிக்சர் செட்டிங். இதில் பேனல் செட்டிங்கில் போய் 6 ஃபீட்டில் விட சரியாக இருக்கும். இதில் பேனல் செட்டிங்கில் 6 ஃபீட்டில் விட்டால் சரி, இப்போ சரியாக இருக்குது. உங்களோட படம் தலைவலாக வந்தது செட்டிங்கில் செட் பண்ண சரியாக வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.